இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். லூக்கா 5:5. அதற்கு சீமோன், ஐயரே, முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். Luke 5:5. But Simon answered and said to him, Master, we have toiled all night and caught nothing. Nevertheless, at your word, I will let down the net. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இல்லாதவைகளை இருப்பதைப் போல அழைக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். ஆம், அவர் அதிசயத்தின் தேவன். வனாந்திரத்தில் வழிகளையும் அவாந்திர வெளியில் ஆறுகளை உண்டாக்குகிற தேவன். முழுதும் கஷ்டப்பட்டு ஒன்றும் கிடைக்காமல் கரையிலே தங்களுடைய வலைகளை அலசி கொண்டிருந்த சீமோன் பேதுருவை பார்த்து இயேசு சொன்ன வார்த்தை தான் இது. நீ உன்னுடைய வலையை ஆழத்திலே போய் போடு என்று சொன்னார். அவர்கள் இயேசுவினிடத்தில் அதிகமாய் வாதாடவில்லை. அவர் சொல்கிற வார்த்தையின்படி அவர்கள் கீழ்ப்படிந்து, ஆண்டவரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படியே நாங்கள் எங்கள் வலையை போடுகிறோம் என்று சொல்லி போட்டார்கள். அடுத்த வசனம் சொல்கிறது, அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள் என்று. எனக்கு பிரியமான தேவஜனமே, நம்முடைய வாழ்க்கையில கூட நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு அநேக தடைகள் இருக்கலாம். எதிர்பார்த்து பிரயாசப்பட்டு தோல்வி அடைந்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் நம்பி ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்வோம் என்றால் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் இவ்விதமான அற்புதங்களை செய்வார். ஆம், அவர் இல்லாதவையில் இருப்பதை போல அழைக்கிற தேவன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். வேதம் சொல்கிறது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் நீ கர்த்தரிடத்துல முழு இருதயத்தோடு நம்பிக்கையாயிருந்து உன் வழியை எல்லாம் அவர் நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார் என்று. நம் வழிகளை எல்லாம் அவரை நினைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் என்ன? நம்முடைய வாழ்க்கையை அவர் கரத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் முன்னின்று எல்லாவற்றிலும் அவர் செய்து நமக்காக முடித்து கொடுக்க வேண்டும் என்று நாம் அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய சுய புத்தியின் மேல் நாம் சார்ந்து வாழக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறது. அவர் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி எல்லா விதமான அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் செய்வார். விசுவாசத்தை பெற்றுக்கொள்வோமா? கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, சீமோன் பேதுருடைய வாழ்க்கையில நீ செய்த அற்புதத்தை போலப்பா, யாரெல்லாம் ஆண்டவரே ஏமாற்றத்தோடு, கலக்கத்தோடு, கண்ணீரோடு எங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நாங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடைபெறவில்லையே என்று ஆண்டவரே கவலையோடு இருக்கலாம். இந்த நாளில் நம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்தட்டும், தேற்றட்டும் அப்பா. ஆமாண்டவரே, அவருடைய வாழ்க்கையில அவர்கள் எதிர்பார்த்ததை விட நீர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். அப்படி நீ செய்ய போறதுக்காக உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.